குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வருஷம் சனி பெயர்ச்சி மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அப்போ என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு ராசியில ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும். உதாரணமா சனி 2.5 ஆண்டு காலம், குரு 1 வருட காலம், ராகு கேது 1.5 வருட காலம். அது சில நாட்கள்ல வக்ரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும். அது மாதிரி சனி 2.25 to 2.5 வருஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும். அது எப்படி அப்படின்னாக்கா, மாத கிரகங்களா சில 45 நாள் 30 நாள் அந்த மாதிரி பண்ணும்போது அதனோட இம்பேக்ட் நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது. இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது, இப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 years 1 year 2.5 years அப்படிங்கும்போது அந்த இம்பேக்ட் அதிகமா இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம், நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு, நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பேக்டா அது இருக்கும். அதனாலதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியமா கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி, நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த இம்பேக்ட் இதுல அதிகமா காணப்படுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சிம்ம ராசி நேர்கள். சிம்ம ராசி நேர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெரி அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க. சிங்கம் போலதான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல், ஷேரிங் அண்ட் கேரிங் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதாவது சிங்கம் என்ன பண்ணும், ஒரு வேட்டையாடி ஒரு உணவை சாப்பிடுது அப்படின்னா தனக்கு வேண்டிய உணவை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுட்டு போயிடும். வேட்டையாட முடியாத ஜீவன்கள் அந்த இது வேட்டையாடி போட்டதை சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் தனக்கு வேண்டியதை வச்சுண்டு மிச்சத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப கேரிங்காகவும் இருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மேல எல்லா விஷயத்துலையும் கேர் பண்ணக்கூடிய ராசியா தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹானஸ்ட், எதுக்குமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. நேர்மை மட்டும்தான் அவங்களுடைய ஒரே தாரக மந்திரமா இருக்கும். சரினா சரி, தப்புனா தப்பு. சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் சிம்மராசிக்காரங்கள்ட்ட எப்பவுமே அதிகமா இருக்கும். அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மோஸ்ட்லி கெடுதலா பண்ண மாட்டாரு. ஒரு 75% பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் எப்பவுமே கொடுப்பாரு. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு. அச்சோ, அஷ்டம ஸ்தானத்துக்கு ஒரே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் உங்களுக்கு எப்பவுமே சனி பகவான் நல்ல பலாபலன்களை தான் கொடுப்பாரு. இப்ப அஷ்டமஸ்தானத்துல இருந்துட்டு அவர் என்னென்ன பார்வைகள் பார்க்கிறாரு அப்படின்னா, 2ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 3 ஸ்தானத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம்ங்கிறது உங்க குடும்பம் பிளஸ் வருமானம், 10ஆம் இடம்ங்கிறது உங்க தொழில், 5ஆம் இடம்ங்கிறது உங்க புத்தி, உங்க பூர்வ புண்ணிய பலன். அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மறைபொருள் ஞானத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கையும் கொடுக்கும். தடை தாமதம் இதையும் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம காரிலேட் பண்ணி தான் பலன் எடுக்கணும். இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க சோஃபார் சோ குட், புதுசா எதுவும் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். இருக்கிறத பெனிஃபிஷியரியா எப்படி கொண்டு போகணும், இருக்கிற இடத்துல இருந்து எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பாருங்க. புதுசா ஒரு டைவர்சிஃபிகேஷன் போறேன், புதுசா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றேன், இல்ல புதுசா இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்க பண்ண வேண்டாம். பண்ணும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப இருக்கிற இடத்துல நம்ம புத்திய பயன்படுத்தி எப்படி நல்ல விஷயங்களை கிராப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு நேர்மையான ஆளுதான். சனி பகவான் உங்களுக்கு கெடுதலையும் பண்ண மாட்டாருங்கும் போது உங்களுக்கு உண்டான பலாபலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பஸ்தானம்
அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அன்பு அன்னோனியத்தை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரிவையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமா அந்த இடம் அமையும். ஸோ நீங்க வந்து இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போகும்போது குடும்பத்துல இருந்து பாண்டிங் வந்து கட் ஆகும். இல்லை நீங்க ஆல்ரெடி ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கும்போது இவங்க ரொம்ப நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்க ஸ்பௌஸுக்கு வந்துடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ரொம்ப அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸை கொடுத்துடாம கொஞ்சம் பாண்டிங்கா சப்போர்ட்டிவா நீங்க மூவ் ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க தொழில் வருமானம் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு நம்ம டினோட் பண்றோம். அப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்க ஒரு நேர்மையான புத்தியோட ஒரு பாசிட்டிவா அதை அப்ரோச் பண்ணி ஹானஸ்டா நீங்க அதை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். 2, 5, 10 கனெக்ட் ஆகுதுங்கிறது வந்து ஸ்பெக்குலேஷனுக்கு நல்ல ஒரு ஏரியா தான். 8, 2, 5, 10 இது வந்து ஸ்பெக்குலேஷனுக்கு ரொம்ப நல்ல இது. அதாவது என்ன சொல்றேன்னா, ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஒரு கமிஷன் பிஸ்னஸ், ஏஜென்சி இந்த மாதிரி, அதாவது இயற்கைக்கு மாறாக மறைவிடத்திலிருந்து ஒரு வருமானம், நம்ம வந்து உழைச்சு வேர்வை சிந்தி இல்லாம மறைவிடத்திலிருந்து ஒரு வருமானம் கிடைக்குது, கண் காணாம ஒரு வருமானம் கிடைக்குது, அந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து பெட்டரான பீரியடா தான் இருக்கும். 2, 5, 10 கனெக்ட் ஆகும்போது சிம்மராசிக்காரங்க யாராவது நான் ஷேர் ட்ரேடிங்ல இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்ல வேலை பார்க்குறேன், ஷேர் புரோக்கிங் பண்றேன், ஸ்டாக் புரோக்கிங் பண்றேன், இந்த ஏஜென்சி வியாபாரம் பண்றேன், ஒரு கமிஷன் பேசிஸ் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு முத்தான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ப்ரொவைடட் வித் நீங்க வந்து ஒரு நேர்மையா, நீங்க ஆல்ரெடி நேர்மையா இருப்பீங்க, அந்த இடத்துல உங்க புத்தி கொஞ்சம் கூட நேரோவா போயிடக்கூடாது. ஏன்னாக்கா சரி இப்படிதான் வருதே, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கிராப் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தவறுதலா கொஞ்சம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானம் இதை சந்திக்க நேரிடும். மற்றபடி வந்து நல்ல டீப்பர் நாலேஜோட இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க ஷேர் ட்ரேடிங் இந்த இதெல்லாம் பண்ணும்போது டீப்பர் நாலேஜோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும், இல்லைன்னே சொல்ல முடியாது. அதை வந்து நேர்மையான வழியில் கிராப் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது மட்டும் இருந்தாக்க சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 75% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் சனி பகவான் வந்திருக்காரு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க பண்ணும்போது அதற்கான பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கும்பிட வேண்டிய தெய்வமும் சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் வந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். ஏன்னா அதுதான் வம்பு வழக்கு கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல வந்து நீங்க சிவ வழிபாடு வந்து தினமுமே பண்றது ரொம்ப பெஸ்ட். வீட்டிலேயே நமக்கு டெய்லி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி சிவபெருமானை கும்பிடும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.